ஹாய், நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்கேன். இன்னைக்கு மலைக்கு போகலை. இன்னைக்கு இங்கே இருக்கனால உங்களுக்கு ஒரு நன்றி உரை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நாங்களும் நல்லா இருக்கோம். எங்கே இருக்கீங்க? அவங்கவுங்க ஒர்க்கில் இருப்பாங்க. சிலர் வீட்டில் இருப்பாங்க. சிலர் வெளியில் அவங்கவுங்க வேலையை தேடி ஓடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு 2 நாளாவே எனக்கு உடம்பு முடியல. 3, 4 நாளாக மலைக்கு போய் வந்தது டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் மலையில் போகலை. இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? பாருங்க, இன்னைக்கு இந்த யார் யார் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, யார் யார் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் எதையுமே வந்து நான் பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னு எங்களுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். என்னால் பார்க்க முடியல. அதனால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. பண்ண வேணான்னு சொல்லலை. நல்ல விதமாக பண்ணி விடுங்க. சரிங்களா? நல்ல விதமாக பண்ணுனீங்கன்னா யாருக்கும் எந்த தொந்தரவுமே வராது. சரிங்களா? அம்மா அப்படின்னா அம்மாங்கிற ஸ்தானத்திலே இருங்க. அக்கா தங்கச்சி அப்படின்னா அக்கா தங்கச்சிங்கிற ஸ்தானத்திலே இருங்க. மற்றபடி யாரும் தப்பாக தவறாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அது ஒரு இயற்கை இயல்பு. அந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க. எனக்குன்னு இல்லை, பொதுவாகவே வீடியோ போடுறவங்க யாருக்கா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள். சரிங்களா? ஏன்னா நம்மளோட உலகம் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த வேகமாக போகிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வருதி நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் மைண்டாக வாழணும். அதுதான் மனிதனாக பிறந்தாலே அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு திங்கிங் இருக்கும். யாருக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியே வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க செய்வோம்னு நினைப்பாங்க. சரிங்களா? இப்ப அந்த மைண்ட்ல வந்து எனக்கெல்லாம் வந்து சிறு சேமிப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஹெல்ப் மைண்டு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யாருக்கெல்லாம் நம்மளுக்கு ஆயுள் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா நீங்க உங்களோட உழைப்புல இருந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சிலருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அந்த ஹெல்ப் மைண்டு உங்களோட ஆயுள கூட்டி குடுக்கும். உங்களோட ஆயுள் வந்து கூட்டி குடுத்துரும். உங்கள ஆயுள் குறையாது. இப்ப ஒரு ஒரு சில இப்ப உள்ள மைண்டெல்லாம் பாருங்களேன், இப்ப உள்ள மனிதர்களுக்கெல்லாம் பாருங்களேன், நோய்ங்கிறது என்னான்னே தெரியாம ரொம்ப வேக வேகமா பரவி போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து யாருக்கா இருந்தாலும் தலைவலினாலும் கேன்சர்ங்கிறாங்க. வயித்து வலினாலும் கேன்சர்ங்கிறாங்க. நெஞ்சு வலினாலும் கேன்சர்ங்கிறாங்க. பாருங்களேன், கேன்சர்னா என்னன்னே தெரியாம இருந்த உலகம் ஒரு நாள். ஆனா, இப்ப பாருங்க இந்த உலகத்துல கேன்சர்னா அப்படியே டக்கு 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 டக்குன்னு சின்ன வயசு, பெரிய வயசு யாருங்கிற ஒரு ஸ்தானமே இல்லாம போயிருச்சு. அந்த லெவலுக்கு இப்ப ரொம்ப அதிகமா போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வரும்னே தெரியாது. முந்தியெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா, இப்ப பாருங்க பிறந்த குழந்தைக்கு இருதயத்துல ஓட்டை இருக்குன்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் செஞ்ச தவறுகள் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு உணவுகள் ஒண்ணு. மேக்ஸிமம் குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா உணவ குறை சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் பண்ணுன தப்புனால கடவுள் வந்து அமைப்பு குடுக்குறாரு. பார்த்தீங்களா? இந்த வருடத்தில இப்படியெல்லாம் ஒரு மைண்ட் இந்த இந்த மாரியெல்லாம் ஒரு நோயற்ற குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்கலாம் நெறைய அந்த மாரி போய்க்கிட்டு இருக்காங்க. அதனால மேக்ஸிமம் நம்மளுக்கு ஆயுள் வேணும், ரொம்ப நாள் வாழணும், நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வாங்குற சம்பளத்திலயோ, உங்கனால முடிஞ்ச ஹெல்ப்போ அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. அந்த ஒரு ஹெல்ப் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஆயுள் காலம் தள்ளி போகும். ஆயுள் காலம் குறைச்சு குடுக்காது. அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க இந்த விவசாயக்காரவங்கள ஃபாலோல வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பண்ற வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. எனக்கு இந்த லைக் போடுறவங்க, சப்ஸ்கிரைப் கொடுக்குறவங்க அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட உழைப்பு, என்னோட உழைப்பு. சரிங்களா? அதுக்காக நான் மிக மிக கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.